ஹாய்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஈஸியாவும், சிம்பிளாவும் செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஃப்ரைட் ரைஸா இருக்கும். அதோட அ பாயில்டு எக்ஸை எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுங்கிறதையும் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல பேன் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டு அதுக்குள்ளே பட்டரை போட்டு நல்லா உருக விடணும். பட்டர் உருகி வார நேரம் அதுக்குள்ளே சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் அதோட சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா அந்த பட்டர்லேயே அதை வதக்கணும். அதோட பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சின்ன குழந்தைகள்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வார நேரம் ரொம்பவே நல்ல வாசனை ஒன்று வரும். அப்படி வார நேரம் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை போட்டுட்டு ரொம்ப வேக விடக்கூடாது. அந்த பட்டர்லேயே லைட்டாக வதங்கி வரணும். அந்த நேரத்தில் கருவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அப்போ இதுக்கு வந்து லைட்டாக ஒரு உரப்பும் வரும். அப்போ அந்த ஃப்ளேவர் வந்து குழந்தைகளுக்கு கூட சாப்பிட முடியும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுட்டு அதையும் அந்த பட்டர்லேயே லைட்டாக வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும். நம்ம சோறுலேயும் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மரக்கறி வந்து வேகிறதுக்கு அளவான உப்பு போட்டால் போதும். அதை போட்டு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற லீக்ஸையும் போட்டுக்கிறணும். லீக்ஸை போட்டுட்டு ரொம்ப வேக விடக்கூடாது. கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போன உடனேயே நம்ம சோறை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறணும். நான் சோறை வந்து வேறையாக வடித்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். பொதுவாக நான் ஃப்ரைட் ரைஸ் வந்து கீரி சம்பாவில் செய்கிறது. அப்போ ரொம்ப டேஸ்டியாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த முறை பொன்னி அரிசி கிடச்சிச்சு. அதனால் பொன்னி அரிசியில் செஞ்சு பார்த்தேன். உண்மைக்குமே குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட்டாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும் பொன்னி அரிசியில் செய்கிற இந்த ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸையும் செஞ்சு பாருங்கள். அதோடு சேர்த்து நான் முட்டையையும் அவிச்சு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்து அவிச்சு உரித்து வச்சுருக்கிறேன். முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு பேன் எடுத்து அதை அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு பட்டர் போட்டு நல்லா அந்த பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் சூடாக்கணும். பட்டர் மெல்ட் ஆகி வர நேரம் அதுக்குள்ளே கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டுக்கிறணும். அதே மாதிரி மிளகாய்த்தூளும் போட்டுக்கிறணும். மஞ்சள் தூள் போட்டுக்கிறணும். அதோடு சேர்த்து அரை தேக்கரண்டி மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கணும். இப்போ போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி அழகான கலர் ஒன்று வரும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை போட்டு மெதுவாக அந்த எண்ணெயிலேயே பரட்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பரட்டி விடணும். இது அடுப்பை வந்து எப்போயுமே லோ ஃப்ளேம்லேயே தான் மெயின்டைன் பண்ணணும். இப்படி நல்லா பரட்டி விடுற நேரம் அந்த எக்ஸோட வெளிப்பகுதி வந்து நல்லா ஃப்ரை ஆகின மாதிரி வரும். அந்த நேரத்தில் உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாமே நல்லா சேர்ந்து ரொம்ப டேஸ்டியான முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த முட்டையை வந்து நான் 2 வெட்டி இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணினேன். பாருங்கள், நம்மளோட அழகான ஃப்ரைட் ரைஸும் டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸும் இந்த மாதிரி ஃப்ரைட் எக்ஸும் செஞ்சு வச்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாரும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.